எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை மனசில் மறைச்சிக்கிட்டு வாழும் சனி பகவானை அதிபதியாக கொண்டுள்ள கும்பராசியை பற்றி பார்க்கலாமுங்க. கும்பராசி எதிர்த்தா மரணம் நிச்சயம்தான். ஏன்னா இவங்க எவனையே எதிர்க்கும் சக்தி படைத்தவங்கங்க இவங்க. இப்போ கும்பராசியோட நல்லது கெட்டது ப்ளஸ் மைனஸை பற்றி பார்ப்போங்க. இவங்க மனசில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பேசினாலே போதும். இவங்க மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுவாங்கங்க. ஆனால் அது அவங்க நம்பிக்கை வச்சுருக்கவங்க மேலே தான் அந்த வெளிப்படையாக ரகசியத்தை சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒருத்தவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா தனக்குரிய எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அது நல்லதா கெட்டதா எதையும் பார்க்க மாட்டாங்க. தனக்கு இருக்கிற எல்லா ரகசியத்தையும் அந்த நம்பிக்கையானவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க தாங்க கும்பராசிக்காரவங்க. அதே சமயத்தில் அன்பு காட்டுறவங்க மேலே உண்மையாக இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. இவங்களுக்கு தாராள பிரபுன்னு பேர் கூட வச்சிடலாங்க. ஆனால் இவங்க மற்றவங்க பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிட மாட்டாங்க. இது உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் ப்ளஸ்ஸான விஷயம். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. மித்தவங்க வச்சு போய் தேவையில்லாமல் குறுக்கிடவும் மாட்டாங்க. இவங்க பிள்ளைகளால் உங்களோட அந்தஸ்து உயருமுங்க. இவங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் இருக்குங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப பெருமையை சேர்த்து தருவாங்க. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பெருமையை உங்களோட பிள்ளைங்க சேர்த்து கொடுப்பாங்கங்க. நீங்கள் ஜோதிடம் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவங்களாக இருக்கிறீங்கங்க. உங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் ரொம்ப அக்கறையாகவும் பாசமாகவும் இருப்பீங்கங்க. நீங்கள் லாபம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்துட்டீங்கன்னா இன்னும் கூடுதல் லாபம் உங்ககிட்ட இருக்குங்க. உங்கள் மனவாழ்வு ரொம்ப நன்றாக இருக்குங்க. ஆனால் கருத்து வேறுபாடு வருங்க. அதை நீங்கள் விட்டு கொடுத்து தாங்க போகணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்து மீது ரொம்ப அக்கறையும் பாசமும் கொண்டவங்களாக இருப்பாங்கங்க. அதனாலேயே கருத்து வேறுபாடு அதிகமாக வரும். அதை நீங்கள் விட்டு கொடுத்து தாங்க போகணும். ஆனால் சமுதாயத்தில் புகழ் அந்தஸ்தோடு வாழ்வீங்க. பொதுவாக பணவரவு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சேமிப்பு நாட்டம் தானே உங்ககிட்ட இருக்காது. இருக்கும்போதே சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் நீங்கள் பணத்துக்காக யார்கிட்டே கை நீட்டி இருக்கக்கூடாதுல்ல. அதனால் பணம் வருதா அப்போ நீங்கள் கொஞ்சோட சேர்த்து வைங்க. அது உங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக. இன்னொன்று, தீயவர்களோட நட்பு உங்கள் வாழ்க்கையை கெடுக்குங்க. அதனாலேயே நட்பு விஷயத்தில் நீங்கள் பார்த்து பழக வேணுங்க. தீய நட்பிடம் நீங்கள் விலகி தாங்க இருக்க வேணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பாங்கங்க. அதனால் காசு வருதுன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு பழகுங்க. கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இது நீங்கள் சமாளிச்சுட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தாங்க வரும். தீயவர் நட்பு வந்தால் அந்த நட்பு நல்லதா கெட்டதா ஆராய்ஞ்சு பழகுங்க. ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடாதீங்க. நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட மட்டும் உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டதால் சனி பகவான் கோயிலுக்கு சென்று வாரம் வாரம் சனிக்கிழமை சென்று கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறைனாச்சும் நீங்கள் போய் சென்று வழிபட வேண்டும். முருகபெருமான் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை சென்று விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லதுங்க. யாறுபாறை முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சாலே மன நிம்மதியோடு வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளர வாழ்த்து.